Hi, hello guys. Welcome to Tom and Jerry channel. Today to try to the Free Fire topics. Let's go to the play. நம்மளும் கேம்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ என்னான்னு தெரில, ஒரு ஃப்ரெண்டு வேறு ரூம் மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கான். போய் பார்த்தா தான் என்னான்னு தெரியும். பார்ப்போம் என்னான்ட்டு. ரூம் மேட்ச் இருக்கும். இதாங்க நம்ம ஐடி டாம். இங்கே அவனை காணவே காணோம். அவனே நான் வரல. அதுக்குள்ளே நம்மள உள்ள வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் பார்த்துங்க. இதாங்க டாம் யூஐடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, ஒன்றா சேர்ந்து மேட்ச் போடலாம். சரிங்க, நம்ம ஒரு மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆரம்பிக்க போகிறோம். என்ன கண் எடுக்கிறதுன்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எம்டன் எடுத்தாச்சுங்க. நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கக்குள்ள பவரை போட்டு போயிட்டு இங்கே பார்த்தா இவன் அணைச்சி விட்ருவான். இவன் என்ன கதனே தெரிலங்க. ஃபோன் பேசிக்கிட்டே தான் விளாட்றான். முன்னாடி மைக் ஆன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். இப்போ அதை கூட விளாட்றதில்ல. இதில் மெயினான டீம்மேட்னு சொன்னால் நம்ம வந்து இந்த கார்டு, என்எஸ் இவரெல்லாம் வந்து நல்லா நம்ம கூட எப்போதும் ப்ளே பண்ணுறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன எது சம்மந்தமாக ரிலேட்டடாக மேட்ச் வந்திருக்கோன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஸ்குவாடை வந்து அந்த டீம் வந்து அடிச்சு எமௌண்ட் போட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து மறுபடியும் ரிவெஞ்சு கொடுக்கறதுக்காண்டி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சும்மா வருவான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் என்ன கதைன்னா, அதில் எனக்கு விளையாட தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி அப்படின்னு விட்டோம். அதில் காட் நல்லா ப்ளே பண்ணுவாருங்க. காட் பிளேயராக வேற லெவலில் இருக்கும். பாருங்கள் எமௌண்ட் போட்டான் பாருங்க, அதாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு. நம்ம தான் அந்த எமோஜி போட்டது. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வாங்க பார்ப்போம் அடுத்தடுத்து. இது உடம்பு வேற சரியில்லைங்க. ஏங்க ஃபஸ்ட் நாளுக்கே எனக்கு இப்படி இருக்குன்னா பார்த்துங்க. அடுத்த நாள் வீடியோலாம் போடணுன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டே எடுத்து நாங்கள் போடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி பண்ணலாம் நம்மளும். பாருங்க, ஏதோ மூமெண்ட்லாம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு எதுக்கு மூமெண்ட் கொடுக்குறணும்னு தெரில. இங்கே பாருங்க, அவன் படுத்துக்கிட்டு தானே நாங்கள் பாருங்க எவ்வளோ முக்கியமான மேட்ச்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கான் அவன் ஃப்ரெண்டா. அவனும் எப்படி படுத்து விளாண்டுட்டு இருக்கானு. நான் அங்கிட்டு இங்கிட்டு சுட்டு பார்ப்பேன். ஆனால் வந்து எவனோ அடி வாங்குற மாதிரி தெரில. சரி சொல்லிட்டு பின்னாடி எட்டி போய் அடிக்கலாம் நைஸாக போனா அதுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சிடுவான் டீம்மேட்ஸ்லாம். டேய் சுற்றிட்டுலாம் போகிறான். நான் எங்கே சுற்றியா போகிறான், என்னங்க அவன் சும்மா பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் சுற்றுறாங்கிறான். அதுக்குள்ளே 2 டவுன் 1 டவுன் ஆகிட்டுங்க. இந்த டீம்மேட்லாம் ஃபயராக விளாடுவேன்னு நினச்சா எல்லாம் ஊசி போன அடி மாதிரி விளாண்டுருக்காங்க. பாருங்க போட்ட நம்ம தான் அடினா அடி, நம்ம தான் அடிக்கிற அடினா அடி தான், அவ்வளோதான். நான் பாருங்க அங்கே பாருங்க, ஏய் ஒளிஞ்சிருந்தா அடிப்பேன், எவனா வந்து அடி வாங்கிட்டு போ. ஆனால் எதிர் டீமையும் உண்மையாக சொல்லக்கூடாதுங்க, சரியாக விளாண்டாங்க. அப்போ எங்கள் டீமில் விளையாட கூப்பிட்டாங்க. அவங்க ஆனால் சரியாக விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க டீம்மேட் சரியில்லாமல் வந்துருக்குங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் ரூம் மேட்ச் போட்டாங்க. இந்த டீமில் வந்து ஆனால் ஆடி கொடுக்க சொல்லி கூப்பிட்டாங்களே. ஆனால் நாங்கள் தானங்க அடி வாங்கணும். 6-7ன்னு சொல்லிட்டு அடி வாங்கினாங்க அவங்கள்ட்ட போயிட்டு. இங்கே பாருங்க, அடுத்து இவனை எப்படி அடிக்கிறது தெரியாது, போட்டு திணறிட்டு கிடப்பான். கடைசியாக என்கிட்ட தான் இந்த அடி வாங்க. எல்லாரையும் அடிச்சு என்கிட்ட இவன்ட்டு வந்துட்டாங்களா, டேமேஜ் கொடுத்து வச்சிருக்கானா பாருங்க. இப்போ அப்படியே நைஸாக தூக்கமே வந்துடும். 71 வந்துச்சு. அவ்வளோதான். தரமான சம்பவம் செஞ்சு மறுபடியும் சவாலுக்கு சவால் செய்கன்னு சொல்லி எமௌண்ட்டை போட்டு தாக்கிட்டோம். அடி தட்டி தூக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க காடு என்ன பண்ணுறானே தெரில. காடுன்னு தான் இருந்தோம். என்எஸ் வந்து அவர் வந்து அப்படியே ஏதோ மயக்கத்தில் இருக்காருங்க, சரியில்லை. அது ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம், அவர் என்னத்தில் இருக்காருன்னு. அவரெல்லாம் என்ன கதையும் தெரியலங்க. அப்படியே ஆஃப்லைன் போகிறாரு வராரு, ஆஃப்லைன் போகிறாரு வராரு, இல்லைன்னா அப்படியே நின்றுறாரு. இங்கே பாருங்க, இந்த மேட்ச்சு கூட அவர் நின்றுட்டாரு. என்னத்துக்கு நின்னாருனே தெரியாது. வருவார் ஆனால் வந்து லேட்டாக. பயங்கர பிஸியாக தாங்க இருக்காங்க இப்போ உள்ள ஆளுங்கள்லாம். பாருங்க எதிர் டீம் ஆனால் செமையாக விளாண்டாங்க. டக்குன்னு ஏறி வர்றது போகிறது.
ஆனால் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம பசங்க அதுக்குள்ளே குறைஞ்சிட்டாங்க பாருங்க, உள்ளே புந்துட்டாங்க அவங்க ஏரியாவுக்குள்ளே. அங்கே பாருங்க, எவனாவது அவன் கூட கேட்டானா? இங்கே பாருங்க, சரியான அடிங்க வந்து தலையை கொடுத்து வாங்குறாருங்க. செம்ம பரவாயில்ல, ஏதோ அடிக்க தெரியாததுக்கு 1 2 கில்லாவது அடிக்கிறவன். அங்கே பாருங்க பாருங்க எப்படி செல்ல அது பாருங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க. ஏன் ஸ்டார்ட் அப் வீடியோங்க, நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் உங்களால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ அடிச்சிட்டாங்க, என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. இவர் வந்து இப்படி 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 இப்படின்னு பணம் காமிச்சாருன்னா செத்துருவார்னு அர்த்தங்க. இவன் செத்துருவான் தான் பாருங்க. இப்போ அவ்வளோதான். யாரு இது? ஐயோ ப்ரோ பாருங்க எப்படி மேலேயே நிற்கிறாங்க, எப்படிங்க ஏறுறாங்கன்னே தெரிலங்க. நம்மளாம் ஏற ட்ரை பண்ணோன்னா அடிச்சுட்டுவாங்க. அவங்க மட்டும் எப்படி தான் ஏறி அடிக்கிறானோ போகிறானோ வரானோன்னே தெரிலங்க. ஒன்றும் பண்ண முடியலங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஐயோ எப்பா எப்பா, இவர் வந்து சரியாக ஆடுவார் தான். இவருக்கு தான் நம்ம ஆடி கொடுத்தோம் வந்திருக்கோங்க. அடுத்த டைம்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். இப்போ வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒன்றும் தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போதும் போகிற வீடியோ வந்து உங்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகேவா? இனிமேல் விட்டு ஆகாதுங்க. சரிங்க, சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் படன்னு அடிக்க ஆரம்பித்ததில் நாங்கள் வந்து முட்டையில் இருந்தோமா. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1க்கு 2 2க்கு 2 3க்கு 3 போயிட்டு வச்சிங்க. அதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் அவங்க அடிக்க முடியலங்க. நம்ம பசங்கள்லாம் ஃபயராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. காடெல்லாம் ட்ரிபிள் டெக் ஒன்று தட்டுன்னு தட்டிட்டாங்க. நானும் காடு என்எஸ் அந்த 3 பேர் தாங்க. எம்இ இதில் 3 பேர் அந்த வரிசையாக இருப்போம்ல, அது பேர் என்னன்னு தருங்க. ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிங்க. நம்மளும் போட்டு அடின்னு அடித்து மேட்சை கடைசியாக வெற்றிகரமாக வின் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அதாங்க. அப்புறம் நம்மளை நம்பி கூப்பிட்டு அப்புறம் சொல்லக்கூடாதுல்லங்க, இது மாதிரி கூப்பிட்டோம் அடித்து கொடுக்கலன்னு. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு படுத்துக்கிட்டு அடிக்கிறது, நின்றுக்கிட்டு அடிக்கிறது எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஜெயிச்சு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக ஒரு டச்சை கொடுத்து நம்ம ஜெயிச்சாச்சுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே.